Hello people, welcome to VG Tech Talks. இன்னைக்கு காஷன் ஃபோட்டெக்கில் எனக்கு டேட்டா சயின்ஸ் இன்டர்ன்ஷிப்பில் என்ன டாபிக் எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்னா என்ன அப்படின்றதான். ஸோ பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா சயின்ஸ்க்காகவும் அண்ட் மிஷின் லேர்னிங்காகவும் டீப் லேர்னிங்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக இந்த பைத்தான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைத்தான் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்றது 1980 பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ரோசம் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து டச் ப்ரோக்ராமர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது எப்போ வந்து மார்க்கெட்டில் பயங்கரமாக ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 பார்த்தீங்கன்னா தான் வந்து ஸ்டேபிள் ஆச்சு. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடபிலிட்டிக்காகவும் ஒரு சிம்பிளிசிட்டியாகவும் ப்ராடக்டிவிட்டிக்காகவும் இந்த மெயினாக வந்து இந்த மேக்ஸிமம் இந்த பேக்கெண்டில் இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மெயினாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய சின்டாக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் அது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சின்டாக்ஸாக தாங்க இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்டாக்ஸ் நீங்கள் அது கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு கோட் பிளாக் வந்து அது மெயினாக வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்குன்னு ஒரு ரன்னிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டேட்டா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பைத்தானோட டேட்டாவும் அந்த அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பைத்தானுடைய டேட்டா டைப்ஸும் அதோடைய வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஓவரால் என்ன சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மெயினாக என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மெயினாக வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அது ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரிங்ஸு, பூலியன் எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸாக பார்த்தீங்கன்னா பைத்தானில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதோடைய கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டியூப்பிள்ஸு, செட்ஸு அண்ட் டிக்ஷனரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸாக இங்கே வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு டைனாமிக் டைப்பிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனாமிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் மூலிமா ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல், குளோபல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இங்கே என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஃபெல்ஸ்னால் என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கொடுத்துருக்க இன்புட்க்கு கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது இஃப்ன்ற ஒரு கண்டிஷனில் அது பாஸ் ஆகிட்டு இருக்கும். இதுவே நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இஃபெல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தானில் டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக லூப்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு லைக் இன்புட் வச்சு மல்டிபிள் அவுட்புட் நமக்கு கெட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம லூப்புன்றது நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டைப் ஆஃப் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் வைல் லூப் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸில் நம்ம பைத்தானில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் அசைன் பண்ணும்போது நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பேராமீட்டர் நீங்கள் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதே சேம் ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் நேம் கொடுப்பீங்க, அது பேராமீட்டர் எதாவது கொடுத்தீங்கன்னா அதோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதுக்கான ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய பேக்கேஜஸ் என்னமா இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கோடு அதுக்கான ஆர்கனைசேஷனல் கோடு நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து அந்த பர்டிகுலர் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நம்ம ரீயூசபிள் பண்ண முடியும் அண்ட் அதே முறையில் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஸோ பைத்தானுக்குள்ள ஊப்ஸ் கான்செப்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சி ப்ரோக்ராமிங் அப்புறம் வந்து எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம யூஸ் பண்ண டேட்டா ஒரு டூப்ளிகேட்டாக வச்சு நான் எல்லா இடத்துலையுமே யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நான் அதுக்கு மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அது எங்கேயுமே ரியல் டைமில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டேட்டாவை எங்கேயாவது ரியல் டைமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்ன்ற சொல்லுவாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த ஊப்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பில்லர்ஸ் மட்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன் அண்ட் பாலிமார்ஃபிசம் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தானுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி அண்ட் அதோடைய எக்கோசிஸ்டம்.
ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்புட் அவுட்புட் ஃபைலுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது போக வந்து நெட்வொர்க்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் அப்படின்ற ஒரு எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பைத்தானோட லைப்ரரிஸ்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குங்க. அதில் வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸாக நம்ம எல்லாமே இப்போ ஃபியூச்சரில் எப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NumPy அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லைக் லைப்ரரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் அப்படின்றது ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம், அதே மாதிரி மேட்லாப்ன்றது ஒன்று பார்க்குறோம், அண்ட் மிஷின் லேர்னிங் ஒன்று பார்க்குறோம், அண்ட் அதே மாதிரி டீப் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய பைத்தானில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதை தாண்டி ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குங்க. இதெல்லாமே நீங்கள் ரீச் அவுட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் மற்ற லைப்ரரிஸுமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து லைக் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும். பைத்தானில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் அது என்னென்ன யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைத்தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு டைனாமிக் வெப்சைட் பண்ணாலும் சரி, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் சரி, அதுக்கு என்னென்ன ஃப்ரேம்ஒர்க்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜாங்கோன்னு சொல்லிட்டு அண்ட் ஃப்ளாஸ்க்கு அண்ட் பிரமிடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 ஃப்ரேம்ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு இதில் வந்து வெப்சைட்டோ இல்லை வெப் டெவலப்மெண்ட்டோ எதோ பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு டேட்டா சயின்ஸ்க்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் அதை வந்து லைக் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அதை வந்து டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல டேட்டா சயின்ஸுன்றது ஒரு லைப்ரரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஃப்ரேம்ஒர்க்ஸில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NumPy, பாண்டாஸ் அண்ட் மேட்லாப்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் தான் வச்சு இங்கே என்ன பண்ணுறாங்க டேட்டா சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குன்னு சில பல விஷயம் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு டேட்டா ப்ராசஸ் ஆகி அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேஷனில் தான் வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க. பைத்தானோட பெனிஃபிட்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பிகினருக்கும் அண்ட் ஒரு பெஸ்ட் டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் C அண்ட் C++ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற சொல்கிறாங்க. பிகாஸ் அது எது மூலிமா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் மூலிமா தான் வந்து நமக்கு என்ன பண்ணால் டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி அவுட்புட்டில் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அண்ட் சில பல இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் கீப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆன் விஜய் டெக் டாக்ஸ்.